அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நமது தொடர் நிகழ்வில் அநேகமாக இன்று 109வது சமூக அறிவியல் பாடம் தாள் 1 எழுதும் ஆசிரியர்களுக்கும் தாள் 2 சமூக அறிவியல் எழுதும் ஆசிரியர்களுக்கும் உரிய பாடம். இதுல குறிப்பாக சொல்லணும்னா வடக்கு மலைகள் 3 பிரிவுகளை உள்ளடக்கியது அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். டிரான்ஸ் இமயமலை, இமயமலை, பூர்வாஞ்சல் அல்லது கிழக்கு இமயமலை. இதுல நம்ம குறிப்பிட வேண்டியது வடக்கு மலைகள்ல 3 பிரிவுகள் இருக்கு. டிரான்ஸ் இமயமலை, இமயமலை, பூர்வாஞ்சல் அல்லது கிழக்கு இமயமலை. இதை நாம ஏற்கனவே சென்ற வகுப்புல நம்ம ரொம்ப டீட்டெயிலா ஒவ்வொன்றையும் பார்த்தோம். எது உயரமான பகுதிகள் இருக்கும், எது கொஞ்சம் அகலமான அளவுல இருக்கும், 20 கிலோமீட்டருக்கு அதிகமாக எந்தெந்த பிரிவுகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது வடபெரும் சமவெளிகள், ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. இது வடபெரும் சமவெளி. மொத்தம் 4 பிரிவு குறிப்பெடுத்திருப்போம், பார்த்துட்டோம். தீபகற்ப பீடபூமியில 2 பிரிவுகள் இருக்கு. மத்திய உயர்நிலம், தக்கான பீடபூமி. அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 பெரிய தீவு கூட்டங்களான அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார்ங்கிறது ஒரு தீவு கூட்டம், லட்சத்தீவுகள்ங்கிறது ஒரு தீவு கூட்டம். இதை நம்ம பார்த்தோம். இது இல்லாம அந்தந்த மாநிலங்களுக்கு அருகிலேயே சின்ன சின்ன தீவுகள் இருக்கு. அதுல மக்கள் வசிக்காத தீவுகளும் இருக்கு. பெரும்பாலும் மக்கள் வசிக்கல, அது ஒரு சின்ன சின்ன தீவா இருக்கும், அந்தந்த மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அடுத்தது இந்தியாவினுடைய வடிகால அமைப்பு. வட இந்திய ஆறு, இமயமலை ஆறு, தீபகற்ப ஆறு. முக்கியமான விஷயம் இது. நர்மதை, தபதி, மாகி, சபர்மதி, இந்த 4 ஆறுகள் அரபிக்கடல்ல கலக்குது. குறிப்பு எடுத்திருப்போம். நர்மதை, தபதி, அதுல மிக நீண்ட ஆறுகள். அதுக்கு அடுத்தது மாகி, சமர்பதி. இந்த ஆறுகள் அரபிக்கடல்ல கலக்குது. மற்றவை எல்லாமே வங்காள விரிகுடா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதே போல மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இது தென்னிந்தியாவில் உள்ள ஆறுகள். இவை வங்காள விரிகுடாவில் கலக்குது அப்படிங்கிற குறிப்பை நம்ம பார்த்திருக்கோம். இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். இதுல எதை பார்க்க போறோம்னா, காலநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள், பருவ காலங்களின் பண்புகள், மழை பரவல், இயற்கை தாவர வகைகள், வன உயிரினங்கள். பொதுவா இந்த பாடத்திலிருந்து அதிக வினாக்கள் இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதில்லை. முக்கியமான குறிப்பு உங்களுக்கு தெரியுமால கொடுத்திருக்காங்க. சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. சமச்சீர் காலநிலை அப்படின்னாலே நமக்கு தெரியும், அதுல அதிக வெப்பமும் இருக்காது, மிகுந்த குளிரும் இருக்காது. சமச்சீர்னா இதுக்கு இன்னொரு பெயர் பிரிட்டிஷ் காலநிலை. ஓகே, இப்ப நம்ம பார்க்கிறோம் வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் தட்ப வெப்பநிலை மாறுபடும். இதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு காரணமா இருக்கிறது என்னன்னா, கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு, பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள், இது எல்லாமே இந்திய காலநிலையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அச்சம் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே இந்த அச்சம், தீர்க்கரேகை, அச்சரேகை இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். வட அச்சம், தென்னச்சம், இதையும் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இந்தியாங்கிறது 8 டிகிரி 4 மினிட்ஸ், 8 பாகை 4 நிமிடங்கள் வட அச்சம். அதுல ஆரம்பிச்சு 37 டிகிரி 6 மினிட்ஸ், 37 பாகை 6 நிமிடங்கள் வட அச்சம் வரலையும் இருக்கு. 23 டிகிரி 30 நிமிடங்கள் இந்த வட அச்சம். இந்த வடக்கு உள்ளது கடகரேகை, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வடக்கு 23.30, 23 டிகிரி 30 நிமிடங்கள். இது ஒரு ரேகையா இருக்கும். இது வடக்குல. அதே தெற்குலையும் ஒண்ணு இருக்கும். வடக்குல உள்ளது கடகரேகை, தெற்குல உள்ளது என்ன? யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ இந்த வட அச்சம் தான் நாட்டை 2 சமபாகங்களாக பிரிக்குது. கடகரைக்கு தெற்க ஆண்டு முழுவதும் அதிக வெப்பம், மிக குளிரற்ற சூழல், மகர ரேகை. 23 டிகிரி 30 நிமிடங்கள் அப்படிங்கிறது தெற்கு பக்கம். தென்னச்சத்துல அந்த டிகிரி இருந்ததுன்னா அது மகர ரேகை. அப்போ இந்த தெற்கே
எப்பயுமே எப்படி இருக்கும்? அதிக வெப்பம் நிலவும், குளிரற்ற சூழல் இருக்கும். கடற்கரைக்கு வடக்கே உள்ள பகுதிகள் மித வெப்ப காலநிலை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மித வெப்ப காலநிலை, நம்ம கொஞ்சம் வெப்பமா இருக்கும். அடுத்தது உயரம். புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ், இதை குறிப்பிடுத்துக்கிறோம். ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறையும். இதற்கு பேரு வெப்ப குறைவு வீதம். இதை குறிப்பிடுத்துக்கிறோம். அதனாலதான் எப்பயுமே இந்த சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதிகளில் குளிர் இருக்கும். உதகை, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மலைவாழ் இடங்கள், இமயமலையில இருக்கக்கூடிய முசௌரி, சிம்லா, இதெல்லாம் என்னவா இருக்கு? சமவெளியை விட மிக குளிரா இருக்கு. ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவுல வெப்பநிலை குறையும். இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். இந்தியாவில் பெரும்பகுதி கடல்ல இருந்து ரொம்ப தூரத்துல இல்லை, எல்லாமே பக்கத்துல இருக்கு. இப்போ வடநாட்டுல, வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா கடல் ரொம்ப தூரமா இருக்கும். அதுல சில மாநிலங்கள் கடல் கடைசி வரலையும் அவங்க கடலை பார்க்குற வாய்ப்பே இல்லாம இருக்கும். ஆனா தென்னிந்தியாவில் பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு எல்லையா கடல் இருக்கு. எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும், தெலுங்கானா, இப்போ தெலுங்கானாவுக்கு மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட கடலை பகிர்ந்து கொள்கின்றன, கடல் எல்லையை. அப்போ இந்த கடல் பக்கத்துல இருக்கும்போது கடல்சார் ஆதிக்கம், இதை நம்ம கவனத்துல வைக்கிறோம். இந்த பகுதி முழுக்க கடல்சார் ஆதிக்கம். எதுல? காலநிலையில. அப்போ கடல்சார் ஆதிக்கம் இருந்தா அங்க குளிர்காலம் குளிரற்று இருக்கும், வருடம் முழுவதும் சீரான வெப்பநிலை இருக்கும், குறிப்பிடுத்துக்கிறோம். கடல்களுடைய ஆதிக்கம் இல்லை எங்க? வட இந்திய பகுதிகளில். அப்போ அங்க பருவகால மாறுபாடுகள் இருக்கு. கோடையில கடும் வெப்பம், குளிர்காலத்துல கடும் குளிர். காரணம் கடல்களுடைய ஆதிக்கமின்மை. இப்ப கொச்சி கடற்கரை பகுதியில இருக்கு. இதனுடைய வருடாந்திர சராசரி வெப்பம் 30 டிகிரி செல்சியஸ். நம்ம பகுதிகளுக்கும் அதுதான் பொருந்தும். அதே நேரத்துல புதுடெல்லி வருடாந்திர சராசரி வெப்பம் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகுது. காரணம் அங்க கடற்கரை இல்ல. கடற்கரை இருந்தால் அந்த கடற்கரையில பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றில இருக்கக்கூடிய ஈரப்பதம் அங்க அந்த வெப்பநிலையை ஈக்குவல் பண்ணும், அதிக மழை தரும். இதன் காரணமாக தான் அந்த கடற்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகள் மழையும் அதிகமாக இருக்கும், வெப்பநிலையும் சீராகும். ராஜஸ்தான்ல கடல் இல்ல பக்கத்துல. அதனுடைய வெப்பநிலையை பாருங்க. கடல்ல இருந்து மிக உள்பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது ராஜஸ்தான். 24 சென்டிமீட்டர் தான் ஆண்டுக்கு. ஆனா கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிற கொல்கத்தா, அதுல 119 சென்டிமீட்டர் பர் ஆனம் அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கிறோம். அதே போல பருவகால காற்று. இந்த பருவகால காற்று அப்படிங்கிறது இந்தியாவில் நம்ம சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. இதுல பருவகால காற்றுகள்ல 2 இருக்கு. தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. இப்ப தென்மேற்கு பருவக்காற்று என்ன பண்ணுது? வெப்பநிலை குறைந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமழை வரை தருது. இது தென்மேற்கு பருவக்காற்று. இதனாலதான் தென்கிழக்கு இந்தியாவுடைய காலநிலையும் வடகிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்துல உட்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். தென்கிழக்கு இந்தியா, இத நம்ம 2 விஷயம் இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று, தென்கிழக்கு இந்தியா. தென்கிழக்கு இந்தியா வடகிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கம். தென்கிழக்கு இந்தியான்னா யாரு? நம்ம. இப்ப தமிழ்நாட்டுக்கு அதிக மழை தருவது எது? வடகிழக்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவமழை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வானிலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய வளிமண்டலத்தின் தன்மை. காலநிலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய 30 அல்லது 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிக்கக்கூடியது. இது நம்ம 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புலயே நம்ம பார்த்துட்டோம். கிளைமேட், வெதர் ரெண்டுமே வேற. வெதர்ங்கிறது
வெதர் ரிப்போர்ட். வெதர் ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ கொடுப்பாங்க. இன்னைக்கு உள்ள, அதாவது இன்றைய தினம், இப்போ ஜூன் 16, இந்த ஜூன் 16 வெதர் ரிப்போர்ட் அடுத்த ஜூன் 16 இருக்காது. அன்னைக்கு மழை கூட பெய்யலாம், அல்லது இன்னும் கடுமையான வெப்பம் இருக்கலாம். வானிலை மாறும், காலநிலை மாறாது. இப்போ இது பருவ வெயில் காலம் அப்படின்னா அப்பயும் அது வெயில் காலமாக தான் இருக்கும். ஸோ வெதர், வானிலை, காலநிலை அப்படிங்கிறது கிளைமேட். காலநிலைங்கிறது 30-35 ஆண்டு சராசரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது நம்ம எல்லா வகுப்புலையுமே நம்ம பார்த்துருக்கோம். இதை நினைவில் வச்சுக்கிறோம். அடுத்தது நிலத்தோற்றம். காலநிலையினுடைய முக்கிய கூறுகள் எது? வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்றின் திசை, மழை அளவு. இந்தியாவினுடைய நிலத்தோற்றம் இது எல்லாத்தையுமே பாதிக்குது. இந்தியாவினுடைய நிலத்தோற்றம் இந்த வெப்பநிலையில பாதிப்பை ஏற்படுத்துது, வளிமண்டல அழுத்தத்துல பாதிப்பை ஏற்படுத்துது, காற்றின் திசையில பாதிப்பை ஏற்படுத்துது, மழை அளவுலையும் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. காரணம், இங்க இருக்கக்கூடிய மலைகள், குன்றுகள், அதே போல கடல்கள். இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசக்கூடிய கடும் குளிர்காற்றை தடுக்குது. அதனாலதான் இந்திய துணை கண்டம் வெப்ப பகுதியா இருக்கு. ஓரளவு வட இந்தியா குளிர்காலத்திலையும் ஓரளவு வெப்ப காலநிலை இருக்குன்னா அதுக்கு அதுதான் காரணம். அதே போல தென்மேற்கு பருவக்காற்று காலங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு சரிவு பகுதி, நம்ம கிழக்கு சரிவு பகுதியில் தான் நம்ம தமிழ்நாடு பகுதியெல்லாம் இருக்கு. மேற்கு சரிவு பகுதி பார்த்தீங்கன்னா கனமழை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, கர்நாடகா, மகாராஷ்டிரா வரையும் நீடிக்கும். அதே போல மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இதுல மழை மறைவு பகுதி காற்றின் மோதா பக்கத்துல இருக்கிறதுனால குறைந்த அளவு மழையை பெறுது அப்படிங்கிற ஒரு தகவலை பார்க்கிறோம். மேற்கு பகுதி அதிக மழை, மேற்கு தொடர்ச்சி மலையில கிழக்கு பகுதியில குறைந்த மழை. காரணம், இந்த காற்றின் தாக்கம் மறைக்கப்படுகிறது. மழை மறைவு பகுதி அப்படிங்கிற பக்கம், காற்று மோதா பக்கம். இப்ப மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய மங்களூர், அது மேற்கு மலைத்தொடர் அந்த காற்றை தடுப்பதன் காரணமாக 280 சென்டிமீட்டர், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியில இருக்கு. அப்போ அந்த காற்று முழுதா பயன்படுத்திக்கிட்டு 280 சென்டிமீட்டர் ஆண்டுக்கு மழைப்பொழிவு இருக்கு. அதே நேரம் மழை மறைவு பகுதியில் இருக்கக்கூடிய பெங்களூரு 50 சென்டிமீட்டர் மழை பொழிவதான் இருக்கு. இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். அப்ப அந்த மழை மறைவு பகுதியில் இருக்கும்போது மழை பொழிவு குறைவாக இருக்கும். இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். அதே போல ஜெட் காற்றோட்டங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வளிமண்டலத்துல ஏகப்பட்ட அடுக்குகள் இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். அதுல உயர் அடுக்குகள்ல குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரக்கூடிய காற்றுகள், அத ஜெட் காற்றுன்னு சொல்றாங்க. நம்ம இதை பார்த்திருக்கோம். இந்த அயன மண்டலம், துணை அயன மண்டலம், இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதுல துணை அயன மேலை காற்றோட்டம் அது வடபெரும் சமவெளிகளிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று உருவாகும். சார், இதெல்லாம் நம்ம படிக்கணுமா? ஞாபகம் இருக்காது. ஜஸ்ட் நான் படிக்கிறேன், நீங்க கேட்டுக்கோங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்மேற்கு பருவக்காற்று ஏன் உருவாகுது? ஜெட் காற்றோட்ட கோட்பாடு இதுக்கு விளக்கம் கொடுக்குது. துணை அயன மேலை காற்றோட்டம் இது வடபெரும் சமவெளிகள்ல இருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகுது. இப்போ நீங்க மேப்பை வச்சு யோசிங்க. திபெத்திய பீடபூமி எங்க இருக்கு, வடபெரும் சமவெளி எங்க இருக்கு, தென்மேற்கு திசை. அப்போ அங்க இருக்க காற்று நகர்வதனால நம்முடைய தென்மேற்கு பகுதியிலிருந்து அந்த காற்று வடபெரும் சமவெளியை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது பருவக்காற்று, மான்சூன். இதுல சில பகுதிகள் உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். மீண்டும் சொல்றேன், சிரமமாக இருக்கும். காரணம், நாம மொழி ஆசிரியர்களாக இருக்கும். இது நமக்கு சிரமமா இருக்கும். பரவாயில்ல,
கவனி, ஒரு பகுதி கஷ்டமா இருக்கும், இன்னொரு பகுதி எளிதாக இருக்கும். எல்லா கேள்வியும் கடினமான பகுதிகளில் இருந்து வராது. ஒண்ணு. அடுத்தது, அதுல நீங்க படிச்சுட்டு போய் கற்றோ எழுத போறது இல்லை. அந்த வார்த்தை ஞாபகம் இருந்தா அதை நம்ம தொற்ற போறோம். 2. இதை விட்டுட்டு நான் இது எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் வந்து ஜஸ்ட் ஐ குவைட் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுல எதுவுமே சாத்தியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா வழக்கமா 400 450 இருந்தவங்க இன்னைக்கு 203ல நிக்குது. இதனுடைய ரீசன் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. 10th சிலபஸ் வந்ததுனாலயா என்னன்ட்டு. பட் இப்போ கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சாயந்தரம் ஒருத்தாங்க, சார் இன்னைக்கு சிலபஸ் வந்து வேற மாதிரி இருந்துச்சு, நீங்க வந்து 6 to 8ன்னு சொன்னீங்க, அங்க 9 10 தாண்டி 11 12 வரலையும் போயிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நாம அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நாம பேப்பர் 1க்கு 6 to 8ல தெளிவா இருக்கும், பேப்பர் 2க்கு 6 to 8ல ரொம்ப தெளிவா இருக்கும், 9 10 பார்த்துக்க போறோம். இலக்கண பகுதி சின்ன சின்ன விஷயங்கள். கணிதத்துல நம்ம 10ஆம் வகுப்பு முக்கிய பகுதிகள் பார்த்தாச்சு. அறிவியல்ல பார்த்துருவோம், சமூக அறிவியல்ல தொடங்கி இருக்கும், கணிதம் தமிழ்ல போய்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால கவலைப்பட வேண்டாம். நம்ம கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்ப்போம். கடமையை செஞ்சுட்டு எதிர்பார்ப்போம். எதுவுமே செய்யாம நம்ம எதிர்பார்க்கறதுல சில குறைபாடுகள் இருக்கு, நம்ம பார்த்துப்போம். இதை ரொம்ப சிரமப்படமெல்லாம் தேவையில்லை. ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு, ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டுரை வடிவம் அல்ல, நியமன தேர்வுகளை போன்றதல்ல, முதன்மை தேர்வுகளை போன்றதல்ல. ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கேள்வி கொடுத்துட போறாங்க, 4 பதில்கள் கொடுத்துட போறாங்க, அதுல சரியான பதில் இருக்கும், நம்ம கண்டுபிடிச்சு எழுத போறோம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட பாடப்பகுதியில இருந்து தான் கேட்கப்படும். அதனால இதை நம்ம மிகச்சரியா நம்ம பண்ணிப்போம். சரி, ஓகே. திருப்பி மான்சூன் அப்படின்னா மௌசிம் அப்படிங்கிற அரபு சொல்ல இருந்து வந்த வார்த்தை, பருவ காலம் அப்படின்னு அர்த்தம், குறிப்பெடுத்துக்கிறோம். மான்சூன், மௌசிம், பருவ காலம், அரபு சொல். இதை இன்னொரு வாட்டி சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நீங்க குறிப்பே எடுக்க தேவையில்லை, அங்க வந்துடும், ஞாபகம் வந்துடும். இப்போ இந்த பருவகால காற்றுகள் அரபிக்கடல்ல உள்ளது. அரபு மாலுமிகள் இந்த அரபிக்கடல்ல வீசக்கூடிய பருவங்களுக்கு ஏற்ப வீசக்கூடிய காற்றுகளை ரொம்ப கவனமா பின்பற்றினாங்க. கோடை காலத்துல தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசும். உங்களுக்கு தெரியும், கோடை காலத்துல வட ஆயனம் மேலை காற்று மத்திய பகுதியிலிருந்து திபெத்திய பகுதியை நோக்கி நகரும் போது இங்கிருந்து அங்க காற்று நகரும். அதே போல வடகிழக்கு நோக்கி நகரும், தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கி நகரும். அதே போல குளிர்காலத்துல அங்கிருந்து திரும்பி இங்க வரும், வடகிழக்குல இருந்து தென்மேற்கு நோக்கி வரும். இதை நம்ம பார்க்கிறோம். அதே போல மத்திய தரைக்கடல் பகுதியில மேற்கத்திய இடையூறுடன் தாழ்வழுத்தங்கள் இந்தியாவில், வட இந்தியாவில் மழையை தருது. இதுக்கு ஜெட் காற்றோட்டம் முக்கிய பங்கு வகிக்குது. இதோட நிப்பாட்டிக்கிறோம், இதுக்கு மேல உள்ளதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்தது கோடை காலம். கோடை காலத்துல வந்து சூரியனின் கதிர்கள் இந்திய தீபகத்தின் கர்ப்பத்தின் மேல செங்குத்தா விழுது. ஸோ அதனால வெப்பநிலை தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்குது, குறிப்பிடுத்துகிறோம். இந்தியா முழுவதும் ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்திய உட்பகுதிகளில் 30 35 டிகிரி, மத்திய இந்திய நிலப்பகுதியில 40 டிகிரி. இதை குறிப்பிடுத்துகிறோம். தென்னிந்தியாவில் 30 to 35, மத்திய இந்திய நிலப்பகுதிகளில் 40 டிகிரி, வட இந்திய பகுதி அதுல வந்து குறையும், ஏன்னா மலைப்பகுதிகள் அங்க இருக்கு அப்படிங்கிறதுனால. அவ்வளவுதான், இதுல வேற முக்கியமான பகுதிகள் இல்லை. அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று காலம், மழைக்காலம். தென்மேற்கு பருவக்காற்று காலம்ங்கிறத மழைக்காலம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்திய காலநிலையினுடைய முக்கிய அம்சம் தென்மேற்கு பருவக்காற்று. ஜூன் தொடங்கி இது ஆரம்பிக்கும் தென்மேற்கு பருவக்காற்று காலம். அதே போல இந்தியாவின் தென்பகுதியில் தொடங்கி கொங்கண கடற்கரை அது வரலையும் ஜூன் 2வது வாரத்திலையும், ஜூன் 15ல ஜூலை 15ல அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் இந்த பருவக்காற்று தொடங்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்துருக்கோம். தென்மேற்கு பருவக்காற்று நம்ம பார்க்குறோம் எப்படி வீசுதுன்ட்டு.
தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடியது எந்த பகுதியை நோக்கி நகருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல வடகிழக்கு பருவக்காற்று மழை காலத்துல வீசக்கூடியது தென்மேற்கு பருவக்காற்று, குளிர்காலத்துல இது அப்படிங்கிறத நம்ம தகவல் தெரிஞ்சுக்கணும். அதே போல எல்நிலோ, இப்போ நம்ம ரீசெண்டா பேசிக்கிட்டு இருக்குது, எல்நினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத குறிப்பிடுத்துக்கிறோம். தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன்பு வட இந்தியாவில் வெப்பநிலை 46 டிகிரி செல்சியஸ் வரை ரைஸ் ஆகுது. இந்த பருவக்காற்று இடி மின்னலுடன் பருவமழை வெடிப்பு அப்படிங்கிற அளவுக்கு தொடங்குது. இந்த காற்று இந்தியாவுடைய தென்முனை அடையும் போது 2 கிளைகளாக பிரியுது. ஒரு கிளை அரபிக்கடல் வழியா போகுது, நம்ம மேப்ல பார்த்தோம். இன்னொரு கிளை வங்காள விரிகுடா வழியா போகுது, அதையும் பார்த்தோம். தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடல் கிளை, மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு சரிவு, இதுல பலத்த மழையை கொடுக்குது. நம்ம பார்த்தோம், மங்களூர்னு நினைக்கிறேன். அதே போல வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்படுது. வட இந்தியா முழுவதும் கனமழையை தருது. அதே போல ஆரவள்ளி மலைத்தொடர் இந்த காற்று வீசும் திசைக்கு இணையாக இருக்கு. ஸோ அது தடுக்கக்கூடிய வல்லமை இல்லை, அதனுடைய ஈரப்பதத்தை பயன்படுத்தக்கூடிய வல்லமை இல்லை. அதனால அந்த பகுதியில் இது மழை பொழிவை தருவதில்லை. முக்கியமான செய்தி, இப்போ இந்த தென்மேற்கு பருவக்காற்றோட வங்காள விரிகுடா கிளை வடகிழக்கு இந்தியா மியான்மர் நோக்கி போகுது. காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுசின் ராமில் மிக கனமழையை தருது. இந்த காற்று கிழக்கிலிருந்து திருப்பி மேற்கு நோக்கி நகரும் போது மழை பொழிவினுடைய அளவு குறையுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவினுடைய தென்முனையை அடையும் போது அரபிக்கடல் பகுதியா ஒரு பகுதி பிரியுது. இங்க இருக்கக்கூடிய என்னுடைய மவுஸ் மூவ்மெண்ட் தெரியும் நினைக்கிறேன். தென்மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை அதுல மோதி இந்த பகுதிக்கு அதிக மழையை கொடுக்குது. அதே போல வங்காள விரிகுடா பகுதியில போகக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று இந்த பகுதியில உள்ள குன்றுகளால தடுக்கப்பட்டு மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுசின்ரான் பகுதியில அதிக மழை கனமழையை தருது அப்படிங்கிற தகுதியையும் நம்ம பார்த்தோம். இந்தியாவில் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% மழைப்பொழிவுங்கிறது தென்மேற்கு பருவக்காற்று குறிப்பிடுத்துக்கிறோம். இந்தியாவில் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% தென்மேற்கு பருவக்காற்று. அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று. செப்டம்பர் மாத இறுதியில் புவியில் தெற்கு நோக்கி இந்த அழுத்த மண்டலம், அந்த இடத்துல காற்றினுடைய அழுத்தம் அதிகரிக்குது. அப்போ அது தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறதுனால தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக மாறுது. நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா நோக்கி வீசுது. இதுல இந்த பூமி சுழல்வதால் ஏற்படும் விசை கொரியாலிஸ் விசை. அதன் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசுது. அதைத்தான் நம்ம வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்றோம். மீண்டும் சொல்றோம், தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக மாறுது அழுத்த மாறுபாட்டின் காரணமாக. அப்ப எல்லாமே ஒரே காற்று தான், திசை தான் மாறுது. இங்க இருந்து போற காற்று அங்க தேங்கி ஒரு அழுத்த மண்டலமா மாறுது. புவியினுடைய சுழற்சி காரணமாக திருப்பி அங்கிருந்து வீசுது. அதைத்தான் வடகிழக்கு திசையிலிருந்து வீசுறதுனால வடகிழக்கு பருவ காற்றுன்னு சொல்றோம். இது வட கீழை காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமா இருக்கு. இந்த வடகிழக்கு பருவ காற்றுனால தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தென் கர்நாடகா நல்ல மழை பொழிவை பெறுது. இந்த பகுதிகள் மொத்த மழை பொழிவில் சுமார் 35%, அதாவது வடகிழக்கு பருவக்காற்றால் ஏற்படக்கூடிய மொத்த மழை பொழிவுல 35% இந்த பகுதிக்கு கிடைக்குது.
அதே போல வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய புயல், இதன் காரணமா தமிழ்நாட்டின் பல பகுதிகளும், ஆந்திரா, கர்நாடகா இந்த பகுதியிலும் மழையை பெறுது. நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, புயல் காற்று வந்து கனத்த உயிர் சேதம், பொருட் சேதம் ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. அடுத்தது மவுசின்ராம் 1141 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 11 மீட்டர், சரி 11.5 மீட்டர். இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். 1141 1141 சென்டிமீட்டர், மவுசின்ராம், மேகாலயா. பழைய ஞாபகத்துல சிரபுஞ்சின்னு எழுதிடாதீங்க, அது ஆப்ஷன்ல இருந்தாலும் மவுசின்ராம் தான் குறிப்பிடுத்துக்கிறோம். அதிக மழை பொழிவு உலகத்திலேயே அதிகமாக பெறக்கூடிய பகுதி மவுசின்ராம், மேகாலயாவில் இருக்கு. அடுத்தது மழை பரவல். இந்த மழை பரவல் அப்படிங்கிறது ஆண்டின் சராசரி மழை அளவு 118. இதை குறிப்பெடுத்துக்கிறோம். இந்தியாவில் ஆண்டு சராசரி மழை அளவு 118 சென்டிமீட்டர். ஆனால் இந்த மழை பொழிவின் பரவல் சீரற்று காணப்படுகிறது. இது நமக்கே தெரியும். மேற்கு கடற்கரையில ஒரு மாதிரியா இருக்கும், மேகாலயாவில் அதிகமா இருக்கும், திரிபுராவில் அதிகமா இருக்கும், ராஜஸ்தான்ல கம்மியா இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு பகுதிக்கும் இது மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சில இடங்கள்ல 100 சென்டிமீட்டருக்கு குறைவான பகுதி, சில இடத்துல 100 to 200 இதெல்லாம் கிடைக்கும். அதே போல இயற்கை தாவரங்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம எல்லா பாடமும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நேரம் இருந்தால் படிக்க வேண்டிய பகுதி. இதை விட்டுருங்க. இந்த அயன மண்டல பசுமை மாறா காடுகள், அதுல என்னென்ன மரங்கள், அயன மண்டல இலையுதிர் காடுகள், அதுல இருக்கக்கூடிய வெப்பநிலை, அதுல விளையக்கூடிய மரங்கள், அயன மண்டல வறட்சி காடுகள், இது எல்லாமே நம்ம பாடப்பகுதியை முடிச்சுட்டு நேரம் இருந்தால் படிக்க வேண்டிய பகுதிகள். காரணம், இதிலிருந்து மதிப்பெண் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தினோம் இதே பாடம் தான், இதே பகுதியில உள்ளதுதான். ஆனா அதுல இருந்து மதிப்பெண் உறுதியாக வரும்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு அந்த உறுதியை நம்ம தர முடியாது. பாட சுருக்கத்தை பார்த்துக்கிறோம். இந்திய காலநிலை அயன மண்டல பருவக்காற்று காலநிலை என வரையறுக்கப்படுகிறது. குறிப்பெடுத்துக்கிறோம். இந்திய காலநிலை அயன மண்டல பருவக்காற்று காலநிலை. இந்தியாவில் 4 பருவ காலங்கள் உள்ளன, நமக்கு தெரியும். குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். அதே போல மனிதனுடைய நேரடி அல்லது மறைமுக தலையீடு இன்றி இயற்கை சூழலில் வளரும் தாவர இனத்தை இயற்கை தாவரம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது வகைப்பாடு இருக்கு. எத்தனை வகைகள் இருக்குங்கிறது இந்த கடைசி பாயிண்ட பார்த்துக்கிறோம். உயிர்கோள காப்பகங்கள் அப்படிங்கிறது நிலம், கடல் ரெண்டுலையுமே பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மண்டலங்கள். இத பத்தி நம்ம தெளிவா நம்ம வந்து புவியியல்ல பார்த்தோம். மண் வளம், மண் எப்படி உருவாகுது, அதனுடைய கூட்டுப்பொருள்கள் என்ன, மண் என்பது எதனுடைய கூட்டுப்பொருள், கனிமம், மக்கிய தாவரம், விலங்கின பொருள், காற்று, நீர் எல்லாம் சேர்ந்ததுதான் மண். இது புவியினுடைய மேற்பரப்புல காணப்படக்கூடிய ஒரு அடுக்கு. மண் துகள்கள், களிமண், மணல் மற்றும் மண்டல் படிவு, இப்படி 3 வகையா இது இருக்கு. மண் எப்படி உருவாகுதுன்னு நம்ம பார்த்தோம். பல்வேறு கால சூழ்நிலையில பாறைகள் சிதைவடைவதனாலதான் மண் உருவாகிறது. சில மண் வகைகள் வந்து தேயுறுதல் காரணிகளால் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்டு உருவாகுது. மண் பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறுபடும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 1953 இது 8 மண் வகைகளை வகைப்படுத்தியிருக்காங்க. வண்டல் மண், கரிசல் மண்,
செம்மண், சரளை மண், மலைமண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலை மண், உப்பு மற்றும் காரமண், களிமண் மற்றும் சதிப்பு நிலமண். இப்போ நம்ம 8ஆம் வகுப்புல பார்க்கும்போது இத்தனை வகை மண்கள் இல்லை. இதுல ஒவ்வொரு மண்ணோட பண்புகள் கொடுத்திருக்காங்க, பரவல் கொடுத்திருக்காங்க, அதுல வளரக்கூடிய பயிர்கள் பற்றி கொடுத்திருக்காங்க. வண்டல் மண். வண்டல் மண் அப்படின்னா என்ன? வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண். அதே போல அதுல எங்கெங்க இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. கங்கை, பசால்ட் பாறையிலிருந்து உருவாகுது. டைட்டானியம் மற்றும் இரும்புத்தாது அதுல நிறைஞ்சிருக்கும். இரும்புத்தாதுல இருந்து வந்ததுனால அது கருப்பு நிறமா இருக்கும். அதுல அதிக அளவிலான இரும்பு, அலுமினியம், சுண்ணாம்பு, மாங்கனீசம் இதெல்லாம் இருக்கும். மாங்கனீஸ் எல்லாமே. கரிசல் மண்ணை பொறுத்தவரை ஈரமாக இருக்கும்போது சேரா இருக்கும். ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும். சார் அது என்ன ஈரமா இருக்கும்போது சேரா இருக்கும்? இப்போ மணல்ல நீங்க தண்ணியை ஊத்துனீங்கன்னா அது எப்பயுமே சேரா மாறாது. ஆனா கரிசல் மண் சேரா உடனே மாறிடும். இந்த கரிசல் மண்ணை வரையக்கூடியது பருத்தி, திணை வகை, புகையிலை, கரும்பு குறிப்பெடுத்துக்கிறோம். கரிசல் மண் மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகத்தில் உள்ள வடபகுதி இதுல எல்லாம் இருக்கு. அடுத்தது செம்மண். செம்மண் உருவாக்கம் என்ன? படிகப்பாறைகள், அதாவது படிகப்பாறை, படிவுப்பாறை, படிகப்பாறை. இந்த படிகப்பாறையான கிரானைட் நைஸ் இது சிதைவடைகிறதுனால உருவாகக்கூடியதுதான் செம்மண். இதுல இரும்பு, மாக்னீசியம் அதிகமா இருக்கும். நைட்ரஜன், இலைமக்கு இதெல்லாம் கம்மியா இருக்கும். இதுல கோதுமை, நெல், பருத்தி, பருப்பு வகைகள் விளையும். அடுத்தது சரளை மண். மண் சுவரல் காரணமாக உருவாகிறது. வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் போது அந்த மண் தளர்வடைந்து சுவரும், லீச்சிங்னு சொல்லுவோம். அதன் காரணமாக உருவாகக்கூடியதுதான் இந்த சரளை மண். இதுல காஃபி, ரப்பர், முந்திரி, மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் இந்த சரளை மண்ணில் வரும். மேற்கு தொடர்ச்சி மலை, அடிவார பகுதி, கிழக்கு தொடர்ச்சி மலை, அசாம் குன்றுகள் இதுல எல்லாம் இருக்குங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது காடு மற்றும் மலைமண். இது வெப்பநிலை வேறுபாடு காரணமாக பௌதீக சிதைவு. இது காலநிலைக்கு ஏற்ப மாறுபடுது. பொட்டாஷ், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து குறைவாய் இருக்கும். இதனுடைய தன்மை எப்படி இருக்கும்னா மென்மையான மணல் மற்றும் பாறை துகள் கடந்து காணப்படும். இந்த மண் தாய்ப்பாறைக்கு ஏற்ப மாறுபடும். அதிக இலைச்சத்துக்கள், காடு மலை இலைச்சத்துக்கள் இருக்கும். காரத்தன்மை அதிகமா இருக்கும். காடு மலையில இருக்கும்போது இலைமக்கு சத்து அதிகமா இருக்கும். இந்த காடு மலைமண் எங்க இருக்குன்னா மலைப்பகுதிகளில், காட்டு பகுதிகளில் இருக்கும். காட்டு பகுதினா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. மலைப்பகுதிகள் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இதுல எது விளையும்? காஃபி, தேயிலை, இந்த நெல்லை விட்டுருங்க. மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பார்லி இதை முக்கியமா வச்சுங்க. நெல்லை எல்லாத்துலயுமே சேர்த்துக்குங்க. அடுத்தது வறண்ட பாலை மண். ராஜஸ்தான், குஜராத்தின் வடபகுதி, பஞ்சாப் மாநிலத்தின் தென்பகுதி. இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வறண்ட பாலை மண்ணா என்னன்ட்டு. வறண்ட காலநிலை, வெப்பம் காரணமாக இது வறண்டு போயிருக்கும். இலை மக்கு சத்து கம்மியா இருக்கும். காரணம் ஏன்னா அந்த தாவரங்கள் இல்லை. வெளிர் நிறம், குறைந்த இலைமக்கு சத்து, குறைத்தன்மையுடையது, குறைந்த ஈரப்பதம் எல்லாமே இதுல கம்மியா இருக்கும். இதுல என்ன பண்ண முடியும்? நீர்ப்பாசன வசதி இருந்தா திணை, பார்லி, பருத்தி, சோளம், பருப்பு. ஆனால் அது இதுவரையிலும் மிக அதிகமாக சாத்தியப்படவில்லை. அடுத்தது உப்பு, காரமண். இப்போ உப்பு காரமண்ணா இந்த பேக் வாட்டர்னு சொல்லுவோம். வடிகால் அமைப்பு இல்லாததன் காரணமாக உப்பு தண்ணி உள்ள அது திருப்பி வெளியே போடாம அந்த அடுக்குகள்ல மேல 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 ஏறும்போது உப்பு மண் உருவாகுது.
இதுல வந்து சோடியம், மக்னீசியம், கால்சியம், சல்பியூரிக் இருக்கும். இது வந்து அதிகமான காரத்தன்மையுடையது, பயிர்கள் வளர முடியாது. ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், பீகார், உத்தரப்பிரதேஷ் இதனுடைய வறண்ட பகுதிகள், இது எல்லாத்துலயுமே இந்த உப்பு மற்றும் காரமண் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம கடற்கரை பகுதிகளிலையும் இது இருக்கும். ஆனால் நமக்கு அது அதிக அளவுல தெரியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கும். உப்பு தண்ணி கீழடுக்குல நுழைஞ்சி மேல அடுக்குல அதனுடைய தன்மை மாறுது. நுண்புழை நுழைவு அப்படின்னா அதுதான். அடுத்தது களிமண் மற்றும் சதுப்பு நிலமண். இது கருமை நிறம் உடையது, காரத்தன்மை உடையது, அதிக மழையளவு, அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் இருக்கும். பொட்டாஷ், பாஸ்பேட் சத்து குறைவா இருக்கும், ஈரத்தன்மை இருக்கும், இலை மட்கை கொண்டதாக காணப்படும். களிமண் நமக்கு தெரியும். நெல், சணல் குறிப்பிடுத்துகிறோம். தமிழ்நாட்டில் கடற்கரை பகுதிகள், மேற்கு வங்கத்தில் சுந்தரவன பகுதிகள், கேரளாவில் கோட்டயம், ஆலப்புழா, அந்த பெரிய போட்டெல்லாம் போகும்ல அது அந்த ஏரியா. இப்படி எல்லாமே இந்த கடற்கரை பகுதிகளில் சதுப்பு நிலங்கள்ல தான் இருக்குங்கிறத பார்க்கிறோம். சதுப்பு நில மண் பேரே அதுதான், களிமண், சதுப்பு நில மண். மண் சீரழிவு. இந்தியாவில் வந்து மண் சீரழிவுங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. 147 மில்லியன் ஹெக்டேர் 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு மண் அரிப்பால பாதிப்படைஞ்சிருக்கு. இந்திய மண் வகைகள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் எதுனா மண்ணரிப்பு. இதுல பல வகை இருக்கு. தாளரிப்பு, நீரோட்ட மண்ணரிப்பு, நீர் பள்ள மண்ணரிப்பு, பள்ளத்தாக்கு மண்ணரிப்பு. இது ஒவ்வொன்றும் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல கூடுதலாக இருக்கும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10ஆம் வகுப்பு. இதை நம்ம கற்பனை மட்டும் பண்ணிக்கிறோம். அடுத்தது மண் சீரழிவு, நீர் தேங்குதல். நீர் தேங்குறதுனால மண் வீணா போகும். உவர்ப்பு மற்றும் காரத்தன்மை ஏறுவதன் காரணமாக மண் வீணா போகும். உப்பு படிவுகள், அதன் காரணமாக மண்ணுடைய தன்மை வீணாக்கப்படும். அப்போ மண் வள பாதுகாப்பு, மண் வள மேலாண்மை என்னது? காடுகள் உருவாக்கணும், அணைகள் குறுக்கணைகள் கட்டணும், அதிக மேய்ச்சல் அதை தடுக்கணும். அடுத்தது மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகளை பின்பற்றுதல். என்னென்ன? சம உயரம் உழுதல், பயிர் சுழற்சி முறை, படிக்கட்டு மேலாண்மை, பட்டை பயிரிடல், காற்றெதிர் திசையில் மரங்கள் நடுதல். இதெல்லாம் வந்து மண் மேலாண்மைக்கு உகந்த பாதுகாப்பு முறைகள். சம உயரம் உழுதல், பயிர் சுழற்சி முறை, கரைகள் கட்டுதல். நம்ம வந்து வயல்ல பார்த்தீங்கன்னா அந்த கரையெல்லாம் இருக்கும். அந்த கரை வந்து ஒல்லியாகிட்டே இருக்கும். அதுல என்னமோ நம்ம ஒரு மூட்டை அறுத்துற மாதிரி அந்த நடுவில் இருக்கக்கூடிய வரப்பை வந்து 2 பக்கமும் கரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு காலத்துல வண்டி போனதெல்லாம் இப்ப நடந்து போறதுக்கே சிரமமா இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாம கரைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தான் அந்த மண்ணுடைய தன்மை பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது படிக்கட்டு மேலாண்மை. இது மலைப்பகுதிகளில் பின்பற்றப்படக்கூடியது. பட்டை பயிரிடல், அதுவும் மலைப்பகுதிகளில், அதாவது சம உயரம் இல்லாத இடத்துல பயன்படுத்தக்கூடியது. காற்றெதிர் திசையில் மரங்கள் நடுதல். காற்றடிக்கக்கூடிய திசைக்கு எதிர் திசை, அதுல நம்ம நடும்போது அந்த மண் வளம் பாதுகாக்கப்படும். மண் வந்து பறக்காம இருக்கும், அள்ளிட்டு போகாம இருக்கும். அவ்வளவுதான். அடுத்தது இந்தியாவினுடைய முக்கிய மண் வகை. முக்கிய மண் வகைகள் கொடுத்துருக்காங்க. வண்டல் மண். வண்டல் மண் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கடற்கரையோர பகுதிகளில் தான் இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த ப்ரௌன் கலர்ல நிறத்துல இருக்கிறது. செம்மண் மைய பகுதிகளில் இருக்கு. இந்தியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் அதிகமா இருக்கு, வடகிழக்கு பகுதிகளில் அது அதிகமா இருக்குங்கிறத பார்க்குறோம். கரிசல் மண் மத்திய இந்தியாவிலையும் வட இந்தியாவிலையும் இருக்குங்கிறத பார்க்குறோம். சரளை மண் அங்கங்க இருக்கு. எங்க? கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, இமயமலை, இந்த பகுதிகளில் அங்கங்க இருக்கு, குன்றுகள் தோறும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். குன்றுகள் சார்ந்த பகுதிகளில் இருக்கு. அடுத்தது காடு மற்றும் மலைமண். அது இமயமலை பகுதி, அதே போல திபெத்தின் இருபுறம், நேபாளத்தின் இருபுறம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அடுத்தது வறண்ட பாலைமண், ராஜஸ்தான்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை அதிக அளவுல. உப்பு மற்றும் காரமண். உப்பு காரமண் வந்து இந்தியாவினுடைய மைய பகுதியிலேயே இருக்குங்கிறது பெரிய ஆச்சரியம். அதே போல கடற்கரை பகுதிகளிலையும் இருக்கு. அடுத்தது களிமண். களிமண் வந்து ஒடிசா பகுதியில் சாரி மேற்கு வங்காளத்தில் அதிகமாக இருக்குங்கிறத பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், கோட்டயம், ஆலப்புழா அந்த பகுதியில் இருக்குங்கிறத பார்க்குறோம். மவுஸ் நான் நவுத்திக்கிட்டு இருக்கேன். அதே போல தமிழ்நாட்டில் நம்ம ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி இருக்குங்கிறத பார்க்குறோம். அடுத்தது நீர்ப்பாசனம் பற்றி கொடுத்துருக்காங்க. நீர்ப்பாசனம் செயற்கை முறையில் தண்ணி கொண்டு போகிறது தான் நீர்ப்பாசனம். அதற்கு கால்வாய் பாசனம், கிணற்று பாசனம், ஏரி பாசனம் இதெல்லாம் ஆதாரங்களாக இருக்கு. கால்வாய் பாசனம்ங்கிறது இந்தியாவினுடைய 2வது மற்றும் முக்கியமான நீர்வாய் பாசனம். இது வெள்ளப்பெருக்கு கால்வாய் அப்படின்னு சொல்றோம். இதுல எந்த தடுப்பணையும் இருக்காது. தண்ணீர் கால்வாயில இருந்து எடுக்கலாம். வெள்ள காலங்களில் தண்ணீரை திசை திருப்புறதுக்கு பயன்படுத்தப்படுது. அடுத்தது மழைக்காலத்துல மட்டும்தான் அது இருக்கும். அடுத்தது வற்றாத கால்வாய். இது வற்றாத நதிகளின் குறுக்கே அணைகளை கட்டி நீரின் போக்கை சீர்படுத்தி பாசனத்துக்கு கொண்டு வருவது. இது 60% வட இந்திய சமவெளிகளில் நடக்குதுங்கிறத பார்க்குறோம். கிணற்று பாசனம் செங்குத்தாக தோண்டப்பட்ட பள்ளம் அல்லது ஆழ்துளை மூலம் நிலத்தடி நீரை புவியினுடைய மேற்பரப்புக்கு கொண்டு வருவது. கிணறு, ஆழ்துளை கிணறு ரெண்டையும் ஒன்னா தான் வச்சிருக்காங்க. இதுல 2 வகை இருக்கு, திறந்த வழி கிணறு, ஆழ்துளை கிணறு. திறந்த வழி கிணறுங்கிறது நிலத்தடி நீர் போதுமான அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கும். கங்கை சமவெளி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, நர்மதை, தபதி. அடுத்தது ஆழ்துளை கிணறுங்கிறது நிலத்தடி நீர் மட்டம் குறைவா உள்ள இடத்துல மிக அதிகாலமா ரொம்ப தூரமா நோண்ட வேண்டிய இடத்துல கிணறு நோண்ட முடியாது. அதுக்கு பதிலாக ஆழ்துளை கிணறு பண்ணுவாங்கிறத பார்க்கிறோம். ஏரி பாசனம். ஏரிங்கிறது புவியின் மேற்பகுதியில இயற்கையாக அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்வான நீர் தேங்கும் பகுதி. இது ஏரியை சுத்தி கரை கட்டுறது, இதை வேளாண்மைக்கு பயன்படுத்துகிறது, இதெல்லாம் நம்ம உண்டு. பழமையான ஏரிகள் உண்டு. வீரநாராயணன் ஏரி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீராணம் ஏரி அப்படின்னு இப்ப சொல்லுவாங்க. அதே போல ஏரி பாசனத்துக்கான காரணங்கள் ஏன் அது முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நோன்றது நம்ம மண்ணில் வந்து அடிப்பகுதி ரொம்ப கடினமான பாறைகள், சமமற்ற நிலத்தோற்றம், இதனால வந்து கால்வாய்கள், கிணறுகள் நோண்டுறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதே போல இயற்கையான உருவான பள்ளங்கள், அது நீருக்கு தேக்கங்களா பயன்படுது, அது ஏரியா மாறுது. அந்த பகுதியில வந்து வற்றாத ஆறுகள் இல்லாமை, இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம். வற்றாத ஆறுகள் இல்லாமை. அப்போ வற்றாத ஆறுகள் இல்லைன்னா அந்த இடத்துல ஏரிகள் முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். அடுத்தது நீர் புகா பாறைகளில் நீர்க்கசிவு ஏற்படாது. குறைவான மக்கள் தொகை பரவலும் குறைவான வேளாண் நிலங்களும் உள்ளன அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். இந்தியாவில் ஏரி பாசனம் சிறந்து விளங்கக்கூடிய காரணங்கள். அடுத்தது நவீன நீர்ப்பாசன முறை கொடுத்துருக்காங்க. சொட்டு நீர் பாசனம், வேக தெளிப்பு நீர்ப்பாசனம், மைய தெளிப்பு நீர்ப்பாசனம். சொட்டு நீர் பாசனம் நமக்கு தெரியும், இஸ்ரேல் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சின்ன சின்ன துவாரங்கள் வழியா பயிர்களினுடைய வேர்ல நேரடியாக செலுத்தக்கூடியது. 70% நீர் சேமிக்கப்படுகிறது, குறிப்பிடுத்துக்கிறோம். அடுத்தது தெளிப்பு பாசனம். இது குழாயில வந்து நுண்துளைகள் போடப்பட்டு பயிர்களுக்கு நீர் பாய்ச்சிருது. இது வந்து சமனற்ற நிலப்பகுதிகளில் இதை பயன்படுத்த முடியும், தெளிப்பு பாசனம். அடுத்தது வேக தெளிப்பு. குறுகிய குழாய் மூலயமாக வேகமா செலுத்துறது. 4 மீட்டர் உயரம் வரலையும் உள்ள பயிர்களுக்கு இதை பண்ண முடியும். கரும்பு, சோளத்துக்கு இதை பண்றாங்க. வேக தெளிப்பு நீர்ப்பாசனம் குறிப்பிடுத்துக்கிறோம். மைய தெளிப்பு நீர்ப்பாசனம், வட்ட சுழற்சி நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவுல இருந்து ஒரு பெரிய பைப்பு, அதுல சுத்தி உள்ள பயிர்களுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கும். மையத்துல ஒரு பைப்பு ஏறி ஒரு எள்ளு மாதிரி இருக்கும், தலையில உள்ள ஒரு எள்ளு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
அந்த பைப்பு வட்டமா சுத்தி அதுக்கு கீழே உள்ள இடத்துக்கெல்லாம் தண்ணி கொடுக்கறது தான் மைய தெளிப்பு நீர்ப்பாசனம். இது 8ஆம் வகுப்புல இதற்கான படம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா இதுல இல்ல. அடுத்தது பல்நோக்கு ஆற்று பள்ள திட்டம். இது நீர்வள மேலாண்மை திட்டம். ஆற்றின் குறுக்கே பல காரணங்களுக்காக அணைகளை கட்டுறதுனால இதை பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம்னு சொல்றாங்க. என்னென்ன காரணங்கள்? நீர்ப்பாசனம் 1, நீர்மின் உற்பத்தி 1, குடிநீர் அது 3வது காரணம், தொழிற்சாலைக்கு 4வது காரணம், வெள்ள தடுப்பு 5வது காரணம், மீன்வள மேம்பாடு 6வது காரணம். இது இல்லாம நீர்வழி போக்குவரத்து. இதுதான் பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். முக்கியமான நோக்கம் நீர்மின் சக்தி, நீர்ப்பாசனம். அடுத்தது பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. இது குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுவதற்காக தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. அடுத்தது வேளாண்மை. வேளாண்மையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் என்ன? இயற்கை காரணி நிலத்தோற்றம், காலநிலை, மண். இயற்கை காரணி இது நமக்கு தெரியும். வேளாண்மைக்கு என்ன காரணம்? நிலம் நல்லா இருக்கணும், காலநிலை நல்லா இருக்கணும், மண் நல்லா இருக்கணும். அடுத்தது அமைப்பு சார் காரணிகள். நிலத்தினுடைய அளவு, நில உரிமை முறை, நில சீர்திருத்தங்கள், இது ரொம்ப முக்கியமானது. நிலத்தின் அளவு எல்லாருக்குமே கொஞ்சம் சமமா கொஞ்சம் குட்டி குட்டி நிலமா இருந்ததுன்னா அதை நம்ம பண்ண முடியாது. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு நில உரிமை முறை அதை எப்படி வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் விவசாயத்துல ஈடுபடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குதா, அல்லது விவசாயத்துல ஈடுபடுறவங்களுக்கு பெரிய அளவிலான நிலம் கிடைக்குதா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது உட்கட்டமைப்பு காரணிகள். நீர்ப்பாசனம், மின்சாரம், போக்குவரத்து, வேளாண் கடன், சந்தை, காப்பீடு, சேமிப்பு வசதி. நம்ம விவசாயம்னு சாதாரணமா சொல்றோம், ஆனா அதுக்கு இவ்வளவு விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீர்ப்பாசனம் முக்கியம், மின்சாரம் முக்கியம், போக்குவரத்து முக்கியம், வேளாண் கடன் வசதி முக்கியம், சந்தை முக்கியம். பக்கத்திலே சந்தை இருக்கணும். அங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் அவர் எடுத்துட்டு போய் விற்கணும்னாலே அந்த லாபம் குறையும் அல்லது நட்டத்திற்கு போகும். அடுத்தது காப்பீடு, சேமிப்பு வசதி. அடுத்த தொழில்நுட்ப காரணிகள். வீரிய விதைகள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் இயந்திரங்கள். இதுல மற்றும் இப்ப இயற்கை விவசாயம்னு அதுல கொஞ்சம் மாறுபடுறாங்க, அதை நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் பத்தி ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய முக்கியமான அணைகள் பத்தி கொடுத்துருக்காங்க, 2 இருக்கு. அடுத்தது பல்நோக்கு திட்டத்தின் பெயர் கொடுத்துருக்காங்க. நம்ம பகுதியில உள்ளது மேட்டூர் அணை, காவிரி, தமிழ்நாடு குறிப்பெடுத்துக்கிறோம். எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கோம் 10 விஷயம் இருக்குன்னா அதுல ஏதாவது ஒண்ணு மிக பெருசா இருந்ததுன்னா அதை குறிப்பெடுத்துக்கணும்ட்டு. உலகின் பெரிய புவி ஈர்ப்பு அணை அப்படின்னா பக்ரானங்கல். அது சட்லஜ் நதியினுடைய குறுக்கே இருக்கு, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். குறிப்பெடுத்துக்குங்க. உலகின் பெரிய புவி ஈர்ப்பு அணை பக்ரானங்கல் திட்டம். உலகின் மிக நீளமான அணை, அதுவும் இந்தியாவில் இருக்கு, ஹீராகுட் திட்டம். மகாநதிக்கு குறுக்க இருக்கக்கூடியது, ஒடிசா மாநிலத்துக்கு அது பயன் தருது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது வேளாண்மையின் வகைகள். தன்னிறைவு வேளாண்மை. தன்னிறைவு வேளாண்மைன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு, வீட்டில் உள்ளவங்க, ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்களுக்கு தேவையான அளவு உற்பத்தி செஞ்சு அவங்களே அதை பயன்படுத்திட்டு மிச்சம் உள்ளதை பக்கத்துல விற்கிறது. இதுதான் தன்னிறைவு வேளாண்மை. இதுல என்னென்ன வருதுன்னா, உணவு பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. கரும்பு, எண்ணெய் வித்து, பருத்தி, சணல், புகையிலை இதை சிறிய அளவுல பயன்படுறாங்க. பாரம்பரிய விவசாய முறை, குறைவான உற்பத்தி. தன்னிறைவு வேளாண்மைங்கிறது அவர்களுக்கு போதுமான அளவு அவங்களே நின்று உற்பத்தி பண்றது, அதை பெரும்பகுதி அவங்களே சாப்பிட்றது. எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப உறுப்பினர்களே நின்று விவசாயம் பண்ணி அதுல உள்ள வரக்கூடிய பயிர் அவங்களே பயன்படுத்திக்கிறது, அரிசி அவங்களே பயன்படுத்திக்கிறது. அதுல கொஞ்சம் கூடுதலா இருந்ததுன்னா அதை விற்பனை பண்றது. இவ்வளவுதான். இதுல உணவு பயிர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருந்தாலும் கூட கரும்பு, எண்ணெய் வித்து, பருத்தி, சணல், புகையிலை இதை சின்ன அளவுல பண்றாங்க. அடுத்தது இடப்பெயர்வு வேளாண்மை. இடப்பெயர்வு வேளாண்மைனா
பழங்குடியின மக்கள் காடுகள்ல பண்ணக்கூடியது. ஒரு சிறிய பகுதியில மரங்களை அவங்க அகற்றிட்டு அல்லது எரிச்சிட்டு அந்த பகுதியில ஒரு 2 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு சாகுபடி பண்ணுவாங்க. பண்ணோன்னா இயல்பாக அந்த மண்ணினுடைய வளம் குறையும். உடனே அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இப்படி போகும்போது தொடர்ச்சியாக நடைபெறும். இப்படி ஒரு இடத்துல பண்ணுவாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. இது பழங்குடியின மக்கள் மட்டும்தான் பண்றாங்க. இதுல சில உணவு பயிர்கள், காய்கறி வகைகள் மட்டும்தான் பயிரிடுறாங்க. இது முழுக்க முழுக்க மனித உழைப்பினானது. இயந்திரங்களும் பயன்படுத்தப்படுவதில்லை. வெட்டுதல், எரித்தல் மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க அந்த பகுதியை எரிப்பாங்க. அந்த இடத்த, அதுல உள்ள மரங்களை ஒண்ணு வெட்டிடுவாங்க அல்லது எரிச்சிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடும். இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள். ஜூம், அசாம்ல இருக்கிறதுக்கு பேரு ஜூம், கேரளாவில் பொன்னம், ஆந்திரா ஒடிசாவில் பொடு, மத்திய பிரதேசத்துல இது நிறைய இருக்கு. பீவார், மாசன், பெண்டா, பீரா, இதெல்லாம் கேள்வியில வராது, கவலைப்படாதீங்க. அடுத்தது தீவிர வேளாண்மை. தீவிர வேளாண்மை அப்படிங்கிறது என்ன? தீவிரமா பண்றது, இயந்திரங்கள், நவீன யுக்திகள், இதை பண்படுறது, இருக்கிற எல்லா பூச்சி மருந்தையும், களக்கொல்லியையும், ரசாயன உரங்களையோ பயன்படுத்தி அதிகபட்ச விளைச்சலை பெறுவது மட்டும்தான் இதனுடைய நோக்கம். தீவிர வேளாண்மை, டேஞ்சரஸ் வேளாண்மை, இது ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது வறண்ட நில வேளாண்மை. நீர்ப்பாசன வசதி இல்லாத வறண்ட பகுதிகளில் இந்த வேளாண் முறையை பின்பற்றாங்க. இந்த பகுதிகளில் பயிரிடக்கூடிய பயிர்கள் வறட்சியை தாங்கக்கூடும். பாசன வசதிகள் கொடுக்குறாங்க. இங்க விளைச்சல் குறைவாக தான் இருக்கும். பெரும்பாலும் ஆண்டிற்கு ஒரு முறை தான் பயிர் பண்றாங்க. வறண்ட நில வேளாண்மை குறிப்பு எடுத்துக்கிறோம். அடுத்தது கலப்பு வேளாண்மை. இது ரொம்ப முக்கியமானது. இந்த கலப்பு வேளாண்மைங்கிறது பயிரிடுதல், கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, இது எல்லாம் சேர்ந்தது. விவசாயிகளுடைய பல தேவைகளை இது பூர்த்தி செய்யுது. இதை நம்ம பார்த்துக்கிறோம். பயிர் சுழற்சி முறை, ஊடுபயிர் வேளாண்மை, ஒருங்கிணைந்த பண்ணையம், நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பயிர்களை வளைத்தல், இதுதான் கலப்பின விவசாயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கலப்பு வேளாண்மை. அடுத்தது படிக்கட்டு முறை வேளாண்மை. மலை பிரதேசங்கள்ல இதை பின்பற்றாங்க. சரிவு அமைப்பு இருக்குங்கிறதுனால அந்த மலை சரிவை சமப்படுத்தி நிலையான நிலம் மாதிரி பயன்படுத்துறாங்க. குறைவான சமநில பகுதி தான் அங்க இருக்கும். அப்ப படிக்கட்டு முறையில சின்ன சின்ன சமமான பகுதியை உருவாக்குறாங்க. படிக்கட்டு முறை மண் அரிப்பை தடுக்குது. நல்லா பாருங்க, ஒரு மலை இருக்கு, அது சரிவா இருக்கும். அதை என்ன பண்றாங்கன்னா படிக்கட்டா மாத்துறாங்க. அப்போ அந்த இடம் ஒரு சின்ன சமநில பகுதியா மாறும். இதை கற்பனை பண்ணாதான் முடியும். விஷுவல் இமேஜரி தான் இப்ப நீங்க பண்ணி பார்க்கணும். படிக்கட்டு வேளாண் முறை அப்படின்னா அது ஒரு விஷுவல் இமேஜரி. நீங்களா அதை நினைச்சு பாருங்க. மலை அப்படியே சரிவா இருக்கும், அதை படிக்கட்டா மாத்துறாங்க எல்லா பகுதியிலையும். அதுல ஓரத்துல வரப்பு வச்சு அந்த படிக்கட்டுக்கு நடுவுல தண்ணியை தேக்குறாங்க. அதுல விவசாயம் பண்றாங்க. இந்தியாவினுடைய முக்கிய பயிர்கள் மொத்தம் 4 வகைகள். உணவு பயிர்: நெல், கோதுமை, மக்காச்சோளம், திணை, பருப்பு வகைகள். அடுத்தது வாணிப பயிர்கள், பணப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்து. அடுத்தது தோட்டப்பயிர்: காப்பி தோட்டம், ரப்பர் தோட்டம், தேயிலை தோட்டம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுதான் தோட்டப்பயிர். நம்ம தோட்டத்தில் உள்ளதெல்லாம் தோட்டப்பயிர் இல்லை. பெரிய பெரிய தேயிலை தோட்டம், காப்பி தோட்டம், ரப்பர் தோட்டம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது தோட்டக்கலை பயிர்: பழங்கள், மலர்கள், காய்கறிகள். பழங்கள், மலர்கள், காய்கறிகள், தோட்டக்கலை பயிர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே. உணவு பயிர்கள்: நெல் நமக்கு தெரியும், அயன மண்டல பயிர். சீனாவுக்கு அடுத்தபடி 2வது இடம் யாருன்னா நெல் உற்பத்தியில நாம தான். 150 சென்டிமீட்டர் ஆண்டுக்கு மழையளவு உள்ள பகுதியில் இருக்கும். வளமான களிமண், வண்டல் மண். இது நெல் சாகுபடிக்கு ஏற்றது. அதிக தொழிலாளர்கள் தேவை, குறிப்பெடுத்துக்கிறோம். 24 டிகிரி சராசரி வெப்பநிலை, 150 சென்டிமீட்டர் ஆண்டு மழையளவு. இது நெல்லுக்கு வேணும். நெல் உற்பத்தியில சீனாவை அடுத்து 2வது இடம் நாம. அயன மண்டல பயிர் குறிப்பெடுத்துக்கிறோம். இந்தியாவில் நெல் 3 முறையில பயிரிடுறாங்க. விதை தூவல் முறை, தெளின்னு சொல்லுவோம், தெளிக்கிறது. துளையிடும் முறை,
அடுத்தது நாத்து நடுதல். ஓகே, இந்த இடத்துல மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம். சகோதர சகோதரிகளே, ஒரு சிறு வேண்டுகோள். நாம இந்த வகுப்புல இருந்து, இந்த பாக்ஸ்ல இருந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இது ஒரு முக்கியமான பாடம் தான். நெல் ஒரு அயனமண்டல பயிர் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமாக ஒரு முக்கியமான கருத்து. நம்ம நினைவில் கொள்வோம்.